Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 7th Standard English, Unit 1, Supplementary on Monday morning. இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். Adapted from the Adventures of Tom Sawyer by Mark Twain. அது எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மார்க் ட்வைன் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற புக்கிலேருந்து இந்த பகுதி எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. மண்டே மார்னிங் ஃபவுண்ட் டாம் சாயர் மிசரபிள். மண்டே மார்னிங் அப்படிங்கிற அப்போ டாம் சாயர் எப்படி இருப்பானா, ரொம்ப சோகமாக இருப்பான். ஏன் அப்படின்னா அந்த வீக் ஸ்கூலில் அப்போ தானே தொடங்குது, ஸ்கூல் போகணுமே அப்படிங்கிறதுக்காக. மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஹிம் ஸோ. எப்போவுமே எந்த மண்டே மார்னிங் இருந்தாலும் அவன் அப்படி தான் இருப்பான். பிகாஸ் இட் பிகான் அனதர் வீக் ஸ்லோ சஃபரிங் இன் ஸ்கூல். அடுத்த வாரத்தினுடைய ஸ்லோ சஃபரிங், மெதுவான ஒரு துன்பம் ஆரம்பிக்குதான், அந்த மாதிரி இருக்குது. ஹி ஜென்ரலி பிகான் தட் டே வித் விஷிங் தட் ஹி had no holiday in between. அவன் எப்படி ஆரம்பிப்பானா, அதுக்கு நடுவில் மண்டேக்கு நடுவில் எந்த ஹாலிடேயும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான். இட் மேட் த கோயிங் இன் டு ப்ரிசன் எகைன் ஸோ மச் வேர்ஸ். அந்த நினைப்பு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு எப்படி இருக்கும், அதை விட மோசமாக ஆகிடுமா இவன் ஸ்கூலுக்கு போகிறது, அந்த மாதிரி தாட். டாம் லே திங்கிங், படுத்துட்டு யோசிக்கிறான். ப்ரெசன்ட்லி இட் அக்கர்ட் டு ஹிம் தட் ஹி விஷட் ஹி வாஸ் சிக். என்ன நினைக்கிறான், இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, என்ன பண்ணலாம், லீவ் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். தென் ஹி குட் ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலையே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஹி எக்ஸாமின் ஹிம்செல்ஃப். எல்லாம் பார்க்குறான், ஏதாவது வலிக்குதா, தலை வலிக்குதா, கை வலிக்குதான்ட்டு எக்ஸாமின் பண்ணுறான். நோ சிக்னஸ் வாஸ் ஃபவுண்ட். எந்த சிக்னஸும் இல்லை, நல்லா இருக்குது. அண்ட் ஹீ இன்வெஸ்டிகேட்டட் அகைன். மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான், வேறு ஏதாவது வலிக்குதா, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. திஸ் டைம் ஹி குட் டிடெக்ட் ஸ்டொமக் ஏக். இந்த தடவை என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னா வயிற்று வலி. ஸ்டொமக் ஏக் அப்படின்னா வயிற்று வலிக்கிறது. இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸாமின், ஆராய்ச்சி பண்ணுறது. உடனே என்னாச்சு, வயிற்று வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சான். பட் இட் சூன் க்ரூ ஃபீபிள். ஃபீபிள்னால் குறைஞ்சி போயிடுறது. ஸ்டொமக் ஏக் இருக்குது, ஆனால் உடனே என்ன ஆகிடும், குறைஞ்சிடுது. க்ரூ ஃபீபிள் அப்படின்னா லேசாக ஆகிடுறது. அண்ட் ப்ரெசன்ட்லி டைட் ஹோலி அவே. அப்புறம் முழுவதுமாக அந்த வயிற்று வலி போயிடுச்சு. ஏதாவது ஒரு கேஸ் ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு நிமிஷம் அப்படி வலிச்சிருக்கு, உடனே அது என்ன ஆயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. ஹீ ரிஃப்ளெக்டட் ஃபர்தர். மறுபடியும் கூட பண்ணி பார்க்குறான், ஏதாவது இருக்கா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறான். சடன்லி ஹீ டிஸ்கவர்ட் சம்திங். மறுபடியும் பண்ணுறதுல என்ன இருக்குது, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறான். ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் ஃப்ரண்ட் டீத் வாஸ் லூஸ். அவனுடைய பற்களில் மேலே இருக்கு இல்லையா, மேலே முன்னால் இருக்கிற பல் எப்படி இருக்குன்னா லூஸ் அப்படின்னா ஆடுது. திஸ் வாஸ் லக்கி. அப்பா அதிர்ஷ்டந்தான், இது ஆயிடுச்சு அப்படின்னு. ஹி வாஸ் அபவுட் டு பிகின் டு க்ரோன். அவன் என்ன பண்ணான், க்ரோன் அப்படின்னா முனங்க ஆரம்பிக்கிறான். ஆஸ் அ ஸ்டார்டர் ஆஸ் ஹி கால்ட் இட். அப்பா இதுதான் துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக முனங்க ஆரம்பிக்கிறான். When it occurred to him that if he came into court with that argument, கோர்ட் அப்படின்னா இங்கே கோர்ட்டுன்னு அர்த்தம் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இதை சொன்னால் his aunt would pull it out. அவங்க ஆண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பல்லை இழுத்து விட்ருவாங்க. அதனால் அண்ட் தட் would hurt. ஆடுதான் இங்கே வான்னு சொல்லி பல்லை பிடிச்சி எடுத்துருவாங்க, அது என்ன ஆகும், வலிக்கும். So he thought he would hold the tooth in reserve for the present. அப்போ இந்த பல்லாவது ஆடிட்டு இருந்தால் தான் இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம லீவ் எடுக்கலாம், இதை அப்படியே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அண்ட் சீக் ஃபர்தர், வேறு ஏதாவது இருக்கான்னு நம்ம தேடலாம். சீக்னா தேடுறது அப்படின்னு பார்க்குறான். நத்திங் ஆஃபர்ட் ஃபார் சம் லிட்டில் டைம்.
வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்கல. And then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. அப்புறம் ஞாபகம் வருது, ஒரு தடவை டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னது ஞாபகம் வந்து தான், தட் லைட் அப் இப்போ எ பேஷண்ட் 2 or 3 weeks 2-3 வாரம் நீ ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் த்ரெட்டன் டு மேக் ஹிம் லூஸ் அ ஃபிங்கர். இது முதலே நடந்திருக்கு. இவனுக்கு இதே தானே வேலை, ஒவ்வொரு மண்டே மார்னிங்கும் ஏதாவது ஒன்று சொல்லி. அப்போ என்னாச்சு அப்படின்னா, காலில் புண்ணு வந்திருக்கு. அது வந்து நீ சரியாக பார்க்கல அப்படின்னா என்ன ஆயிரும், உன் விரலே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ 2-3 weeks வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னது ஞாபகம் வருது. ஸோ த பாய் eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. அந்த கால் புண்ணு இருந்தது ஃபஸ்ட்டு காலில், அதை வந்து அது எடுத்து பார்க்குறான். சோர் டோ அப்படின்னா புண் இருந்த காலினுடைய பாதத்தினுடைய விரல், அதை வந்து எடுத்து ஷீட்லேருந்து எடுத்து இன்ஸ்பெக்ஷன், ஹெல்ட் இட் ஃபார் இன்ஸ்பெக்ஷனாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறான். பட் நவ் ஹி டிட் நாட் நோ நெசசரி சிம்டம்ஸ். எந்த சிம்டமும் இல்லை, அது ஆறிடுச்சு. ஹவவர் இட் சீம்ட் வெல் ஒர்த்வைல் டு சான்ஸ் இட். ஆனால் இது வந்து என்ன ஆகும், ஒர்த்வைல் போதும், இதுதான் சான்ஸ்ன்னு பார்க்குறான். ஸோ ஹி ஃபீல் க்ரோனிங் வித் கன்சிடரபிள் ஸ்பிரிட். எதுக்கு, இந்த பல் ஆடுறதே வந்து இது ஒர்த்வைல், இது போதும் அப்படின்னு போய் பார்க்குறான். என்னாச்சு, முணங்க துவங்குறான். வித் கன்சிடரபிள் ஸ்பிரிட் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியோட முணங்க ஆரம்பிக்கிறான். பட் சிட் ஸ்லெப்ட் ஆன் அன்கான்ஷியஸ். சிட் அப்படிங்கிறது அவனுடைய ஃப்ரெண்டு. அவன் வந்து என்னாச்சு, தூங்கிட்டுருக்கான் நல்லா, அன்கான்ஷியஸ்னால் உணர்வே இல்லாமல் நல்லா தூங்குறான். டாம் groaned louder. லேசாக முணங்கினா கேட்காதுன்ட்டு சத்தமாக முணங்குற ஆரம்பிக்கிறான், லவுடர். அண்ட் fancied that he began to feel pain in the toe. என்னென்னா சும்மா ஃபேன்சிடுன்னு நடிக்கிறது, அவன் காலில் பெயின் இருக்கிற மாதிரி அவன் நடிக்கிறான். நோ ரிசல்ட் ஃப்ரம் சிட். சிட்டிருந்து எந்த இதுவும் இல்லை, எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, நல்லா தூங்குறான். டாம் வாஸ் பேண்டிங் வித் ஹிஸ் எக்ஸர்ஷன்ஸ் பை திஸ் டைம். பேண்டிங் அப்படின்னா ப்ரீத்திங்னு அர்த்தம். பேண்டிங்னு கொடுத்துருக்காங்க பாரு, ப்ரீத்திங் குயிக்லி, வேகமாக மூச்சு விடுறது. எக்ஸர்ஷன்ஸ் அப்படின்னா எஃபர்ட்டுன்னு அர்த்தம், முயற்சி செஞ்சு என்ன பண்ணுறான், பெருமூச்சு மாதிரி விட்டுறான். He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. கொஞ்ச நேரம் took restனா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கான். then swelled himself, மறுபடியும் என்ன பண்ணுறான், fetched a succession of admirable groansனால் தொடர்ந்து முணங்கிட்டே இருக்கான். சிட் ஸ்னோட் ஆன். அப்போ என்னது, ஸ்னோடுனா கொரட்டை விடுறது. அப்போவும் என்னாச்சு, சிட் வந்து எந்திரிக்கல, கொரட்டை விடுறான். டாம் வாஸ் அக்ரவேட்டட் அப்படின்னா இரிட்டேட்டட் கொடுத்துருக்கோங்க மீனிங். அக்ரவேட்டட் அப்படின்னா இரிட்டேட்டட், எரிச்சலாகுது. இப்படி நம்ம கத்துறமே, அவன் எந்திரிக்காமல் தூங்குறானேன்னு எரிச்சலாகுது. ஹி செட் சிட் அண்ட் ஷூக் ஹிம். சிட்னு கூப்பிட்றான், அவனை ஷூக் ஹிம்னா உலுக்குறது. திஸ் கோர்ஸ் ஒர்க்டு வெல். இந்த தடவை என்னாச்சு, எந்திரிச்சிட்டான். அண்ட் டாம் began to groan again. மறுபடியும் முணங்க ஆரம்பிக்கிறான். சிட் யாண்டுனா கொட்டாவி விட்டுறது. ஸ்ட்ரெச்சுடுனா நீட்டி முறிப்பாங்க இல்லையா, தூங்கி எந்திரிச்சதையும் அப்படி முறிப்பாங்க இல்லையா, அது பண்ணுற ஸ்ட்ரெச்டு. அண்ட் brought himself up on his elbow with a snort அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன், க்ரை மேட் டு ஷோ அன்ஹாப்பினஸ். அப்படி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ஒரு சத்தத்தோடு இது பண்ணி எந்திரிக்கிறான். அண்ட் பிகேன் டு ஸ்டார் அட் டாம். ஸ்டார்னால் அப்படி விட்டு பார்க்குறது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். டாம் வென்ட் ஆன் க்ரோனிங். டாம் என்ன பண்ணுறான், மறுபடியும் முணங்கிட்டே இருக்கான். சிட் சேட் டாம் என்னடா சொல்லுடா டாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் நோ ரெஸ்பான்ஸ், அவன் எதுவுமே சொல்லலை. ஹியர் டாம், வாட்ஸ் த மேட்டர் டாம், என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் ஹி ஷூக் ஹிம் அண்ட் லுக்ட் இன் ஹிஸ் ஃபேஸ் ஆன்ஷியஸ்லி. அவன் வந்து இந்த தடவை என்ன பண்ணுறான், சிட் வந்து டாமை ஷூக் பண்ணுறான். என்னது ஷேக் பண்ணுறதுன்னா அசைக்கிறது. அண்ட் லுக்ட் இன் ஹிஸ் ஃபேஸ் ஆன்ஷியஸ்லி. அவனோட ஃபேஸை ஆன்ஷியஸ்லின்னு என்னது, ரொம்ப டென்ஸ்லி, ஏதாவது டென்ஸ்டாக பார்க்குறது. எப்படி
ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறது, என்ன தான் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு. டாம் மூன்ட் அவுட், மறுபடியும் முணங்கிட்டு, ஓ டோன்ட் சேட் டோன்ட் ஷேக் மீ, என்னை அது மாதிரி அசைக்காத உழுக்காத அப்படின்னு சொல்கிறான். வை வாட்ஸ் த மேட்டர் டாம், அவன் கேட்குறான் என்னடா அப்படின்னு. ஐ மஸ்ட் கால் ஆன்ட்டி, நான் வந்து ஆன்ட்டியை கூப்பிட்றேன். நோ நெவர் நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை, மேபி டோன்ட் கால் எனிபடி. அவன் என்ன சொல்கிறான் இவங்கிட்ட, சிட் நீ வந்து ஆன்ட்டியை கூப்பிடாத, நெவர் மைண்ட்னா ஒன்றும் சரியாயிடும்னு சொல்லி, இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை, சரியாயிடும், டோன்ட் கால் எனிபடி, யாரையும் கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறான். பட் ஐ மஸ்ட், ஆனால் சிட் என்ன பண்ணுறான், இல்லை கூப்பிடுவேன். டோன்ட் க்ரோன் ஸோ, இன்னும் நீ மாதிரி முணங்காத, டோன்ட் க்ரோன் ஸோ டாம், இட் இஸ் ஆஃபுல். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் திஸ் வே, எவ்வளோ நேரம்டா இப்படியே இருக்க அப்படின்னு சொல்கிறான். அவன் பதில் சொல்கிறான், ஹவர்ஸ். டாம் என்ன சொல்கிறான், அவள் மணிக்கணக்காக இப்படி தான்டா இருக்குது. பவுச், ஓ டோன்ட் டூ ஸோ சிட், யூ வில் கில் மீ, அதையே இது பண்ணாத, நீ என்னை கொல்லாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் யூ வில் கில் மீ, நீ கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். டாம், வாய் டிடன்ட் யூ வேக் மீ சூனர், ஏன் என்னை எழுப்பலை முதல்லையே அப்படின்னு சிட் வந்து டாமை கேட்குறான். ஓ டாம் டோன்ட், இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் க்ரால் டு ஹியர் யூ, எனக்கு அது உடம்பே என்னமோ செய்யுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சிட் வந்து சொல்கிறான். வாட்ஸ் த மேட்டர், என்னடா உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஐ ஃபர்கிவ் யூ ஃபார் எவ்ரி திங், டாம் சொல்கிறான், நான் உன்னை எல்லாத்துக்குமே மன்னிச்சிட்டேன் சேட் அப்படின்னு சொல்லி முணங்குறான் நடுவில். எவ்ரி திங் யூ ஹாவ் எவர் டன் டு மீ, எல்லாமே எனக்கு நீ செஞ்ச எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன். வென் ஐ எம் கான், நான் இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே கேட்டுட்டு சிட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயி, ஓ டாம் யூ ஆர் நாட் டையிங், உனக்கு நீ சாகலடா, ஆர் யூ, நீ என்ன சாகவா போகிற, டோன்ட் டாம் அது மாதிரி சொல்லாத, ஓ டோன்ட் மேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி, மறுபடியும் சொல்கிறான் அதையவே, ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி, எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன். டெல் தம் ஸோ, அவங்ககிட்ட சொல்லு சேட், அண்ட் சேட் யூ கிவ் மை விண்டோ ஷேஷ் அண்ட் மை கேட் வித் ஒன் ஐ டு தட் நியூ கேர்ள் தட்ஸ் கம் டு டவுன். சரியா, என்னுடைய விண்டோ ஷேஷையும் ஒரு கேட் பொம்மை இருக்குது, அதுக்கு ஒரு ஐ தான் இருக்குமா, ஒரு கை, அந்த பொம்மையா இல்லை நிஜ கேட்டான்னு தெரியல, அதுக்கு ஒரு கண் தான் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணியிருக்கு, நம்ம டவுனுக்கு வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கு இல்லையா ஒரு பொண்ணு, அதுக்கு கொடுத்துரு, அண்ட் டெல் ஹர், அதுகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பட் சிட் ஹேட் ஸ்நாச்ட் ஹிஸ் க்ளோத்ஸ் அண்ட் கோன், உடனே சிட் வந்து என்ன பண்ணுறான், உடனே அவனுடைய க்ளோத்ஸ் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறான். டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி, என்னட்டா டாம் வந்து நிஜமாகவே வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு, நிஜமாகவே பல் வலிக்குது. நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல், அவனுடைய கற்பனை நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் ஸோ ஹிஸ் க்ரோன்ஸ் ஹேட் கேதர்ட் குவைட் அ ஜென்யூன் டோன், ஜென்யூனாக நிஜமாகவே எப்படி முணங்குவோமோ அந்த மாதிரி அவனுடைய முனங்கள் இருந்துச்சு. சிட் ஃப்ளூ டவுன் ஸ்டார்ஸ் அண்ட் செட், டவுன் ஸ்டார்ஸ்னால் அந்த படியில் வேகமாக பறக்கிறான். ஓ ஆண்ட் போலி கம், டாம்ஸ் டையிங் அப்படின்னு கூப்பிட்றான். சிட் வந்து என்ன சொல்கிறான், அவங்க ஆண்ட் போலியை கூப்பிட்றான். டாம் வந்து இது மாதிரி துடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். டையிங் அப்படின்னா சாகிற மாதிரி இருக்கான் அப்படின்னு. டையிங், அந்த அம்மா கேட்குறாங்க, டையிங்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எஸ் எஸ் டோன்ட் வெயிட், கம் குயிக், வெயிட் பண்ணாத, சீக்கிரமாக வா. ரப்பிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட், இது சும்மா சொல்கிறான், நான் வந்து இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறா, ஆண் போலி சொல்கிறாங்க. பட் ஷி ஃப்ளெட் அப்பாஸ், அப்படி சொன்னாலும் கூட என்ன பண்ணுறாங்க, வேகமாக மாடிக்கு ஓடி வர்றாங்க. நெவர்த்லெஸ் வித் சிட் அண்ட் மேரி அட் ஹர் ஹீல்ஸ், கூடையே யார் வர்றாங்க, மேரினா அந்த அம்மாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த லேடி வர்றாங்க, சிட்டும் வர்றான். அட் ஹர் ஹீல்ஸ்னால் அப்படி வேகமாக வர்றாங்க. ஹீல்ஸ்னால் அந்த குதிக்கால் சொல்லுவோம் இல்லையா, அதை கீழே படாமல் அப்படி வேகமாக வர்றாங்க. அண்ட் ஹர் ஃபேஸ் க்ரூ ஒயிட், அவங்கன்னா அவங்க பயத்தில் அவங்க முகம் வந்து வெளிரி போயிடுச்சான். டூ அண்ட் ஹர் லிப் ட்ரம்பிள்னா நடுங்கிறது, அவங்களுடைய உதடுகள் வந்து நடுங்குது, பாய்ந்துட்டாங்க. வென் ஷி ரீச் தி பெட் சைட் அண்ட் ஷி செட், யூ டாம் வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, என்ன உனக்கு ஆச்சு, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் வந்து கேட்குறாங்க.
ஓ ஆண்ட் ஐ எம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர்றான். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ சைல்ட், என்ன பார்த்த குழந்தை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஆண்டி, மை சோர் ஸ்டோ இஸ் ட்ரையிங், என்னுடைய சோர் டோ இருக்கு இல்லையா, அந்த புண்ணு இருக்கிற கால் அது வந்து அப்படி வலிக்குது அப்படி. தி ஓல்ட் லேடி sank down into a chair and laughed a little. ஏன்னா அவன் எதுக்கு அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக முதல்ல இருந்தது சரியாயிடுச்சு, அது வலிக்குதுன்னு சொன்னால் அதனால் அவங்க வந்து ஒரு சேரில் உட்காந்து கொஞ்சம் நேரம் சிரிக்கிறாங்க. அண்ட் தென் cried a little, கொஞ்சம் அழறாங்க. தென் டிட் போத் டுகெதர், ரெண்டையுமே சேர்ந்து செய்கிறாங்க. டுகெதர்னால் சேர்ந்து செய்கிறாங்க. கொஞ்சம் அழறதும் செய்கிறதும் சிரிக்கிறதும் அவங்களுக்கு என்னென்ன தெரில, இந்த பையன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது. திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர் அண்ட் ஷி செட், இந்த மாதிரி செஞ்சதையும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஷி செட், டாம் வாட் அ டர்ன் யூ டிட் கிவ் மீ, நவ் யூ ஷட் அப் தட் நான்சென்ஸ் அண்ட் கிளைம்ப் அவுட் ஆஃப் திஸ். கொஞ்சம் இந்த நான்சென்ஸ் எல்லாம் மூடிவை அப்படின்னா நிறுத்துன்னு அர்த்தம். அண்ட் கிளைம்ப் அவுட் ஆஃப் திஸ், இதிலிருந்து வெளியில் வா, என்ன இதெல்லாம் நான்சென்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி groans stopped, உடனே வந்து முனங்களெல்லாம் நிறுத்திடலாம். அண்ட் த பெயின் வேனிஷ்டு ஃப்ரம் த டோ, உடனே என்னாச்சு, அவன் வந்து டோ வலிக்கல இல்லையா, அவன் தான் சும்மா சொல்லியிருக்கான், உடனே வந்து என்னாச்சு, வலி வந்து மறைஞ்சு போயிடுச்சான். வேனிஷ்டு அப்படின்னா மறைஞ்சு போகிறது. தி பாய் ஃபெல்ட் அ லிட்டில் ஃபூலிஷ் அண்ட் ஹி செட், Aunt Polly, it seemed dying and it hurt so I never minded my tooth at all. அந்த என்ன பண்ணுறான்னா, Aunt Polly it seemed dying, முதல்ல அப்படி தான் வலி துடிச்சது, அதில் வந்து நான் என்னுடைய பல்லை வந்து நான் பார்க்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். your tooth indeed, what's the matter with your tooth, உன்னோட பல்லா என்னாச்சு உன் பல்லுக்கு, one of them is loose and it aches perfectly awful, அது ரொம்ப வலி, இதை வந்து ஆடுது, லூஸ்னால் ஆடுறது, லூஸாக இருக்குது, அதனால் ரொம்ப வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தேர் நவ் டோன்ட் பிகின் தட் க்ரோனிங் அகெயின், மறுபடியும் முனங்க ஆரம்பிக்காத. ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் பண்ணு ஒன் வாயை. வெல் யுவர் டீத் இஸ் லூஸ், ஆமாம் நீ உன்னுடைய டூத் வந்து லூஸாக தான் இருக்குது. பட் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஃப்ரம் தட், அதனால் வந்து நீ ஒன்றும் சாக மாட்ட. மேரி கெட் மீ அ சில்க் த்ரெட், மேரி வந்து அந்த ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு சில்க் த்ரெட்டை கொண்டு வா கொடு. அண்ட் சங்க் ஆஃப் ஃபயர் அவுட் ஆஃப் த கிச்சன், சங்க் ஆஃப் ஃபயர்னால் இந்த கறித்துண்டு, அது நெருப்பு கிச்சனில் இருப்பாங்க இல்லையா, அந்த கறித்துண்டை எடுத்துகிட்டு வா, எரியிற நெருப்பு துண்டு அப்படின்னு சொல்லி கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறான். டாம் said, ஓ ப்ளீஸ் ஆண்டி டோன்ட் புல் இட் அவுட், ஐயோ இதை பிடுங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இட் டோன்ட் ஹர்ட் எனிமோர், ஐயோ இனி வலிக்காது, அதை பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்டிர் இஃப் இட் டஸ், நான் வந்து அதை சொல்லவே இல்லை. ப்ளீஸ் டோன்ட் ஆண்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்கூல்லேருந்து நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை விட்டுடுங்க, அது ஒன்றும் பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ யூ டோன்ட் யூ, இனிமேல் பண்ண மாட்டியா. ஸோ ஆல் திஸ் ரோ வாஸ் பிகாஸ் யூ தாட் யூ ஹேட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோ ஃபிஷ்ஷிங். ஓ இது எல்லாமே வந்து நீ வீட்டில் இருக்கிறதுக்காக, ஸ்கூலில் போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்காகவும் ஃபிஷ்ஷிங் போகிறதுக்காகவுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆண்ட் போலி கேட்குறாங்க. டாம் ஐ லவ் யூ ஸோ, என் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்ட் ஹார்ட் வித் யுவர் மிஸ்சீஃப். ஆனால் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய குறும்புனால், மிஸ்சீஃப்னா குறும்புனால் என்ன ஆகுது, என்னுடைய ஹார்ட்டு, என்னுடைய இதயத்தை நீ வந்து உடைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஸ்டோரியை இவனாக க்ரியேட் பண்ணி பண்ணுறான். சரி, பை திஸ் டைம் தி டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி. அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, மேரி கிட்ட எடுத்துகிட்டு வான்னு சொல்லி, சில்க் த்ரெட்டும் சங்க் ஆஃப் ஃபயர் வந்து ரெடியாக வந்துடுச்சு. தி ஓல்ட் லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃபாஸ்ட் டு டாம்ஸ் டூத். அந்த சில்க் த்ரெட்டுடைய ஒரு எண்டை வந்து டாம்னுடைய டூத் பல்லில் ஒரு வித் எ லூப், ஒரு லூப் மாதிரி ஒரு வளையம் மாதிரி செஞ்சு அதில் மாட்டி விட்டுட்டு, அண்ட் டைட் தி அதர் டு தி பெட் போஸ்ட். பெட் போஸ்ட் எப்படின்னா
அந்த பெட் இருக்கு இல்லையா, கட்டில், அதனுடைய காலில் இன்னொன்று ட்ரை பண்ணிடுறான். Then she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபயரை, அந்த கறி துண்டு இருக்கு இல்லையா எரிஞ்சிட்ருக்கிறது, அதை வந்து ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். இப்படி சடன்லி புஷ்ட் இட் ஆல்மோஸ்ட் இன்டு தி பாய்ஸ் ஃபேஸ், பக்கத்தில் காட்டுறான். காட்டினதே என்ன பண்ணுவான், இப்போ பயத்தில் இப்படி திரும்புவான் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், டூத் வந்து அதுலேருந்து பிடுங்கிட்டு வந்துடும். த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் போஸ்ட். நவ் பல்ல ஆடிட்டு இருந்த பல்ல என்னாச்சு, பிடுங்கிட்டு வந்துருச்சு. ஓகேயா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் லூப் அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கு, கோ அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த க்ளோசரி இதில் கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குட் பை.